ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இப்போல்லாம் என்ன தெரியுமா என்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே என்ன கேட்குறாங்க, நீ யூடியூப்பில் வந்து என்ன க்ரீம் போட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து நீ எப்படி பளிச்சுன்னு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் நேரில் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற, ஆனால் யூடியூப்பில் வந்து பளிச்சுன்னு மேக்கப்லாம் நல்லா போடுற, அது என்ன க்ரீம் போடுற அப்படிம்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து போட்டுக்குவேன். ஃபேஸ் வாஷ் வந்து எது இருந்தாலும் நான் போட்டுக்குவேன். எந்த ஃபேஸ் வாஷ் இருந்தாலும் ஹிமாலயா ஃபேஸ் வாஷு, எந்த நீம் இருக்குல்ல, நீம் வேப்பிலை நீம் அந்த ஃபேஸ் வாஷும் நான் போட்டுக்குவேன். அந்த மாதிரி போட்டு நான் ஃபேஸ் வாஷ் கழுவிக்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன், இந்த ப்ளூ ஹீவன் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டேஷன் இதுவும் டர்மாடெக் இதுவும் இது வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்குவேன் ஃபேஸில். டர்மாடெக் இது வந்து மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு அடுத்தது வந்து இது போட்டுக்குவேன், ஹைபர் மேட் ஃபவுண்டேஷன். இது வந்து ப்ளூ ஹீவன் SPF 25 அதை நான் போட்டுக்குவேன். அதாவது என் ஸ்கின் தகுந்த அப்படின்னா தான் SPF 25 போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்கின் டைப்பில் எதுவோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ளூ ஹீவன் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த ப்ளூ ஹீவனில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இதில் என்னென்ன இருக்குன்னா, வெண்ணிலா இருக்குது, 2வது ரோஸ் வெண்ணிலா இருக்குது, 3வது நேச்சுரல் அது இருக்குது, 4வது நேச்சுரல் சாண்டு அதாவது சந்தனம், 5வது ஹனி தேன் இருக்குது, அடுத்தது 6வது ஹனி டேன் இருக்குது. டேன்னா அந்த சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இந்த மங்கலாக தெரியும், ஒரு புண்ணி புண்ணியாக தெரியும், சில டைமில் அந்த அந்த சில டைமில் கருப்பாக தெரியும், அதுவும் இருக்குது. மீடியம் டேன் எல்லோ கூட இருக்குது. அடுத்தது கேராமல் இருக்குது. கேராமல் வந்து உங்களுக்கு வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து கேராமல் நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா இதுலேயும் இருக்குது. இது நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இதுவும் மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸில் போட்டு அப்புறம் ஒரு லிப் பாம் போட்டுக்குவேன். இல்லை அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போட்டுக்குவேன். இதுதான் என்னோடய சீக்ரெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா வந்து இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இனிப்பாக இருக்குது, எனக்கு வந்து சுகர் இருக்குது, அதனால் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணால், சாம்பாரில் வந்து நீங்கள் முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், நூல்கூல் சாம்பார், இது மாதிரி பலவிதமாக சாம்பார்லாம் பண்ணுவீங்களே, அப்போ வந்து பல வகை அவரைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 துண்டோ ஒரு 3 துண்டோ சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் அதில் வந்து 2, 3 இது நீங்கள் அந்த சாம்பாரில் போட்டுருங்க. சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ கட் பண்ணால் தான் அது வெந்தும். அதனால் கட் பண்ணி போட்டுருங்க. அந்த சாம்பார்லேயே போட்டுருங்க. அது உங்களுக்கு வந்து பிடிக்கும். அது வந்து எப்போவும் மாதிரி நீங்கள் வந்து வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுறீங்களா, முள்ளங்கி சாம்பார் பண்ணுறீங்களா, அப்புறம் அவரைக்காய் சாம்பார் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி சாம்பாரில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 2 கட் பண்ணி 2 போட்டு நீங்கள் வேக வச்சு அதில் சாதத்தில் போட்டு எப்போவும் மாதிரி சாம்பார் சாதம் நீங்கள் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டா கூட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப நல்லதுன்னா, இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல என்னென்ன இருக்குன்னா, வந்து இன்னமும் விட்டமின்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பீட்டா கரோட்டின் ஒன்று இருக்குது, அதுவும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 14 கிராம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 14 கிராம் பீட்டா கரோட்டின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதில்? சக்கரவள்ளி கிழங்குல. அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன நீங்கள் பண்ணணுன்னா, இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, பீட்டா கரோட்டின் வந்து ரொம்ப இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சக்கரவள்ளி கிழங்குல. இது வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் உடம்புல வந்து எது நல்லதுன்னா, கண் நோய்க்கு நல்லது, புற்றுநோய்க்கு நல்லது, கண் நோய்க்கு நல்லது, இதய நோய்க்கு நல்லது, அடுத்தது பக்கவாதம். இவங்களுக்கெல்லாம் வந்து சக்கரை கிழங்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வந்து 100க்கு 100 உண்மை. நீங்கள் வந்து அதை தான் நான் முதவே சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக சாப்பிட பிடிக்கலனா, எனக்கெல்லாம் தனியாக தான் சாப்பிட பிடிக்கும். சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது, அது இனிப்பாக இருக்கும். சில பேருக்கு இனிப்பு பிடிக்காது, சில பேர் காரம் தான் பிடிக்கும்.
சில பேருக்கு காரம் பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். சாம்பாரில் வந்து முருங்கைக்காவோ வெண்டைக்காவோ போட்டு நீங்கள் அவரைக்காவோ நீங்கள் பண்ணும்போது இது நீங்கள் எப்படி வெண்டைக்காவை கட் பண்ணி நீங்கள் போட்டு நீங்கள் சாம்பார் பண்ணுறீங்களோ, அவரைக்காவை கட் பண்ணி சாம்பார் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் 2 கட் பண்ணி நீங்கள் அதில் அந்த பருப்பு அந்த சாம்பார்லேயே அந்த நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு அவரைக்காய் போடும்போது அதுலேயே சக்கரவள்ளி கிழங்கு போட்டுருங்க. அப்புறம் இந்த சாம்பார் வெந்தவொடனே நீங்கள் திருக போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, இது வரமிளகா, அப்புறம் இன்னொன்று கூட சொல்லுவாங்க, அந்த பொடி, இன்னொரு பொடி கூட சொல்லுவாங்க. அந்த பொடியும் போட்டுக்கோ. தனியாக பொடிலாம் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. யூடியூப்பில் நான் பார்த்தேன். அந்த தனியாக பொடி போட்டு கடைசியில் அந்த பொடி போடுறாங்க. ரொம்ப வந்து அந்த சமையல் இதில் நான் பார்த்தேன். வெந்தய பொடி வந்து போடுறாங்க. கடைசி கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து வரமிளகா போடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் கடைசியில் வந்து இறக்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக மணமாக வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த சாம்பாரே குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அது சுவையாக சாப்பிடும். அம்மா எனக்கு இதுதாம்மா வேணும், இந்த ஸ்கூலுக்கு கூட இதே கட்டி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு குழந்தை கூட சொன்னோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப இருக்குது, இன்னும் ரொம்ப டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.